அன்புமணம் கமலம் அறிவுமலர் சூளையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் கலைக்குழுவின் சார்பில் பணிவான வணக்கத்தை கனிவான முறையில் தெரிவித்துக் கொண்டு ஆயக்கலைகள் 64 அக்ஷர விளக்கணம், இலிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாகரணம், சோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், நீதி சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரா பாடனம், நாடகம், நிருத்தம், சப்த பிரம்மம், வீணை, புல்லாங்குழல், மிருதங்கம், தாளம், அத்திர பரீட்சை, காடக பரீட்சை, ரத பரீட்சை, கச பரீட்சை, அசுப பரீட்சை, ரத்தின பரீட்சை, பூமி பரீட்சை, சங்க கிராம இலக்கணம், மல்யுத்தம், ஆகரூடனம், உச்சாடனம், விந்து வேடனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரசபாதம், காந்தர்வபாதம், பைவீனபாதம், கவுத்துகபாதம், தாதுபாதம், காருடம், நஷ்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பரகாய பிரவேசம், அதிரசயம், இந்திரஜாலம், மகேந்திர ஜாலம், இந்த 64 கலைகள் இருந்தாலும் கூட, ஆயக்கலைகள் 64 கலைகள் இருந்தாலும் கூட, இந்த 64 கலைகளுள் சிறந்த கலைகளில் நாடக கலையும் ஒன்று. அப்படிப்பட்ட இந்த நாடகத்தை இந்த திருவிழாவின் மூலமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற உள்ளூரை சேர்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பில் நன்றியினை தெரிவிக்கின்ற வகையில் காந்தல் ஆம்பல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெச்சி செங்கொடு வேரி தேமா செம்மணிப்பூ பெருமூங்கில் பூ கூவிலம் எருளம்பு மராமரம்பு கூவிரம் வடவனம் வாகை வெட்பாளை பூ எருவை செருவிலை கருவிலம்பு ஆவிரம்பு சிறுமுங்கில் பூ சூரைப்பூ சிறுபூளை குன்றிப்பூ குறுகளை மருதம் பூங்கம் மஞ்சாடிப்பூ திலகம் பாதிரி செருந்தி அதிரல் செண்பகம் கரந்தை காட்டு மல்லிகை
மாம்பு தில்லை பாலை முல்லை குள்ளை பிடவம் செங்கருக்காளி வாளை நெய்தல் தாளை தலவம் தாமர ஞானல் மப்பல் கொக்குட்டி சேடில் செம்மல் சிறுசம் குரளி வெண்கோடல் கைதை தரவுன்னை காஞ்சி கருங்குபலை ரவம் தணக்கம் ஈங்கை இலவம் கொன்றை அரும்பு ஆத்தி அவரை பகன்றை பலாசம் அசோகம் வஞ்சி பித்தி கம் கருணச்சிப்பு தும்பை துளாய் நந்தி நரவம் தோன்றி புன்னாகம் பாரம் பீர்க்கம் குறுக்கத்தி சந்தனப்பூ அகிர்ப்பு புன்னை நரந்தை நாகப்பூ நள்ளிருள் நெறி குருந்தை வேங்கை எருக்கு இந்த 99 பூக்களையும் உங்கள் அனைவருடைய மலர்பாதங்களில் வைத்து வணங்கிவிட்டு கலைப்பணியினை துவங்குகின்றேன். வணக்கம் 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 வணக்கம். தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாவியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்த நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வனத்தென்றல் தாலாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின் நடந்து கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லுமிடமெல்லாம் சீர்பெருக்கு பேர் நிறுத்தி கள்ளும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வலலே எங்கள் வாழ்வே இதய கனி எங்கள் இதய கனி. வந்திருக்கிற நீங்கள் அனைவருமே வருகை தந்திருக்கிற நாடக கலைஞர்களின் இதய கனி நீங்க நல்லாயிருக்கும்
ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா பெண்களுடைய மனசு கடலை விட ஆழமானதான். அதே போல வாங்க இருங்க, கையில உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி, விளையாட வைத்தானடி, விளையாட வைத்தானடி. ஏன் அப்படின்னா பெண்களுடைய மனசு கடல் மனித ஆண்களுடைய மனசு இருப்பார்களே, அது எதுவாக இருந்தாலும் அப்படியே வெளிப்படையா சொல்லிடுவாங்களாம். அதுக்கு தான் பாருங்க, இன்னைக்கெல்லாம் எத்தனையோ நாளகம் நின்று போச்சு. நாளாக எனக்கு வர வீடு தேடியே வந்துட்டாங்க. வந்து நான் மறைமுகமாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ வாங்கிட்டாங்களே என்ன பண்றது, நம்ம மரியாதையை காப்பாற்றுனதுனால நான் வந்துட்டேன். அதுக்கு தான் கடவுள் இந்த மனிதன் நினைப்பது நடக்காது. அதுக்கு தான் கடவுள் அமைத்து வைத்த மேடை நம்மளோட சேர்த்து தெரிஞ்சுட்டு ஊசி நுழையாத ஓட்டையில் யானைத்தலை நுழைவுனா இவனை பிடிச்சி கம்பத்துல கட்டுட்டார். யாரு? இந்த முக்கியஸ்தாரு. இந்த ஆளை பிடிச்சி கம்பத்துல கட்டு அப்படின்ட்டாரு. அப்படி கம்பத்துல கட்டுன்னு சொன்ன உடனே கம்பத்துல கட்டி வச்சுட்டாரு. கட்டி வச்சோடனே அப்ப இவர் திரும்பி இவங்களோட சேர்ந்தவங்க வீட்டுக்கு போறாங்க. போனது இங்க வாப்பா, என்ன எல்லாரும் வந்துட்டீங்களே, உன்னுடைய கணவர் என்ன வரல அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேட்கிற, என் கணவரை என்ன காணவே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குது. அப்படி கேட்ட உடனே அப்பதான் சொன்னாரு, முக்கியஸ்தாரை பார்த்து சரி விளக்கத்தை சொன்னதுனால அவன் தவறாக நினைச்சு கம்பத்துல கட்டி வச்சுட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அவ இவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, இங்க வாப்பா, என் கணவர் என்ன தவறு செய்தான்னு இப்படி கம்பத்துல கட்டி வச்சுக்கேன்னு இந்த அம்மா வந்து கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே அப்ப இந்த அம்மா என்ன செஞ்சுதான் ஒரு மரத்து நிலையில போய் அமர்ந்து கொண்டிருக்குது. அப்படி அமரும் பொழுது அப்ப இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு, என் கணவர் சொன்ன வார்த்தைக்கு நான் பதில் சொன்னா உங்களுக்கு என்னங்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அப்ப இந்த அம்மா விளக்கத்தை சொல்லிச்சான், ஊசி நுழையாத ஓட்டையில் யானைத்தலை நுழைய அப்படின்னா ஆலவிதையாகப்பட்டது. இந்த ஆலமரம் இருப்பாங்களே, ஒவ்வொரு ஊர்லயும் ஆலமரம் இருக்கும். அது எப்படி அப்படின்னா ஆலமரம் வந்து முன்னாடி கொடுத்த இறைவனாகப்பட்டது, வரமாகப்பட்டது. ஏன் அப்படின்னா ஒரு பஞ்சாயம் வைக்கணும் அப்படின்னா அந்த ஆலமரத்தில் எதெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப இந்த ஆலவிதை என்பது ஊசி கூட நுழையாது. இந்த விதையாகப்பட்டது பூமியை விளைத்து இவ்வளவு பெரிய வேர்கள் ஓடிக்கின்ற மண்ணா, இதுதான் இந்த அம்மா விளக்கத்தை சொல்லிச்சான். அப்ப அவர் என்ன செஞ்சிருக்காரு, அப்ப நான் தான் இதை தீர விசாரிக்காம நான் தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன தண்டனை குடும்பம் அப்படின்னு சொன்னாராம். சொல்லும் போது அப்பதான் தப்பா சொன்னாங்களாங்க, உங்களை நம்பி எத்தனையோ குடும்பம் வாழ்கின்றது, நீங்க முக்கியஸ்தாரு, ஆனா உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க முடியாது. செய்த தவறுகளை திருந்தி மன்னித்து என்று சொல்லி நீங்களே திறந்து விட்டீர்கள், அதுவே போதும் அப்படின்னு. அது போல மாணிக்க வந்துட்டு அப்படின்னு சொல்றீங்க, காலதமாக காரியத்துக்கு உங்களுடைய மாணிக்க வரவில்லை. அப்படி இருக்கும்போது சொக்குப்படி வச்சிருக்கேன் நானு,
இதை முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே மேயாத மான் புல்மேவாத மேயாத நிமிர்ந்து பாயாத பாயாத கண்டதுண்டோ கண்டதுண்டோ கண்டதுண்டோ. நான் மானை தேடி வரவில்லை, நான் உன்னைத்தான் தேடி வந்தேன். பெண் என்றால் மான் என்று அர்த்தம். என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, உன் அருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் மயங்குவதே.
வேண்டும். ஒரு மக்கள், நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து வணங்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த வரத்தை கேட்கிறேன். கொடுங்க முருகா. வள்ளி, உன்னுடைய விருப்பப்படியே நாட்டு மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை என்றே இனி அழைப்பார்கள். வேடனாக வந்ததும் அடியன் தான். திருமணம் செய்து கொள்ளலாமா? அப்படியே ஆகட்டும். சிறுவாணி தண்ணிய போல் சிலு சிலுன்னு சிரிப்பிருக்கும், கடையாணி சக்கரம் போல் கண்ணு ரெண்டும் சுத்தி வரும், மருதாணி சிவப்பாட்டம் மணிக்கண்ண மின்னி வரும், மகராசி அழகையெல்லாம் மனக்காத்து பாடி வரும். செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேவகட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி. செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேவகட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி. ஒத்திகை போவமா ஒத்துமையாவமா, ஒத்திகைய போடமா முத்தமிட்டு பாரமா, வெங்க வெள்ள மூட்ட கட்டி வச்சா என்ன ஓரமா. செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேவகட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி. பருத்தி நூலெடுத்து வாயடிச்ச பூவெடுத்து நாடறிஞ்சிட தொடுத்து வச்ச நளினமான மாலை இது. செங்கரும்பின் சாரெடுத்து நீ பருத்திட கலந்து வச்ச நெருக்கமான வேலை இது. ஆத்தாடி மறந்திருக்கும் அழகெல்லாம் நீ பார்த்தா, எம்மான எட்டு திக்கும் ரெக்க கட்டி போடாதா. அடி சிக்கரையே எடி நீ உன்னிக்கிறியே. செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலகட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி. ஒத்திகைக்கு போவமா ஒத்துமையாவமா, ஒத்திரைய போடமா முத்தமிட்டு பாரமா, வெக்கமெல்ல மூட்டை கட்டி வச்சா என்ன ஓரமா. செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலகட்டி மாமனுக்கு மாலையிட்ட. கல்லலங்கர் கைகையிலே கார்பதிக்கும் வேளையிலே பாலிலவில் படுத்துக்கிட்டு பருவராக பாடணுமே. சொக்கனுக்கு பக்கத்திலே ஜோடி என்று வந்த பாட்டு புடவையில் ஒடிச்சுக்கிட்டு நினைச்ச தாளம் போடணுமே. ஆனாலும் உனக்கு ரொம்ப அவசரம்தான் மாமாவே, ஒன்னாக கூடும்போது உனக்கு பார்க்காதா, பார்த்தால் தவறு இல்ல பணியுறங்கும் ரோசாவே, உன்னால சோத்தா வச்ச மூக்குலதான் வைக்காதா. என்ன மாட்ட எந்திரியே கை மூட்டு பிந்திரியே, ஓ பாட்ட பாடி பழவினமா சேர மந்திரியே. செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலகட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி. ஒத்திகை போவமா ஒத்துமையாவமா, ஒத்திரைய போடமா முத்தமிட்டு பாரமா, வெங்க வெள்ள மூட்ட கட்டி வச்சா என்ன ஓரமா. செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலகட்டி மாமனுக்கு மாலையிட்ட. இதுவரையும்
கண்டு ரசித்த கிராமத்தாரர்களுக்கும் மற்றும் ஒலிபரப்பி எங்களுக்கு அமைத்து கொடுத்த ரேடியோ சர்வீசஸ் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடு செழிக்க வேணும்.